வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியா விட்டு நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சவுதியை விட்டு வெளியில் இருந்தாலும் உங்களோட இக்காமாவை ரினியூ பண்ணலாம் அப்படிமாரி ஜவாதாட் சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ரினியூவல் பண்ணுறது, அந்த ரினியூவல் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர் என்ன, அது யாரெல்லாம் ரினியூவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் ஜவாதாட் அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ராஜ்யத்தை விட்டு வெளியில் உள்ள எல்லாருக்கும் குடியுரிமையை ரினியூ பண்ணலாம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃபேமிலிக்கு, அதாவது ஃபேமிலிக்கு, உங்கள் ஒய்ஃபுக்கு இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை உங்கள் குழந்தைக்கோ நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க, எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவில் ஊருக்கு போயிட்டீங்க, உங்களால் இக்காம முடியத்துக்குள்ளே வர முடியல அப்படின்னா, சவுதியில் உள்ள உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ நீங்கள் சவுதியில் இருந்துட்டு இந்தியாவில் உள்ள உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபுக்கோ நீங்கள் ரினியூ பண்ண முடியும் அப்படிமாரி இந்த அப்டேட் வந்திருக்கு. முன்னாடிலாம் இக்காம முடியறதுக்குள்ளே சவுதி அரேபியாக்குள்ளே வந்துடணும், சவுதி அரேபியாக்குள்ளே இருந்தால் தான் உங்களால் ரினியூ பண்ண முடியும் அப்படிமாரி ஒன்று இருந்துச்சு. அதை இப்போ ஜவாதாட் தரப்பு மாற்றி யாரெல்லாம் எக்ஸிட் ரீஎன்ட்ரியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியில் போயிருக்கீங்களோ அவங்களுக்கு யார் விசா கொடுத்தாங்களோ, அதாவது உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, என் ஒய்ஃபு எக்ஸிட் ரீஎன்ட்ரியில் வெளியில் போயிட்டாங்க, அவங்களுக்கு இக்காம முடிய போகுது அப்படின்னா, நான் சவுதி அரேபியாக்குள்ளே இருந்தேன் அப்படின்னா, நான் என் ஒய்ஃபோட இக்காமாவை சவுதி அரேபியாவில் இருந்துட்டு ரினியூ பண்ண முடியும். அதுக்கு ஒய்ஃபு சவுதி அரேபியாக்குள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எது வழியாக நம்ம இதேமாரி நம்ம ரினியூ பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் முக்கியம்லேயோ இல்லை அப்சர் அப்ளிகேஷனுக்குள்ளேயோ உள்ளே போய் நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கோ யார் சவுதி விட்டு வெளியில் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ரினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக யார் விசா கொடுத்தோமோ அவங்க சவுதி அரேபியாக்குள்ளே இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சவுதியில் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் என் ஒய்ஃபை சவுதியில் கூப்பிட்டு அவங்க எக்ஸிட் ரீஎன்ட்ரிஸில் இப்போ இந்தியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு தான் இப்போ இக்காம ரினியூ பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சவுதிக்குள்ளே இருந்து அவங்களுக்கு இக்காம ரினியூ பண்ணிக்கலாம், அவங்க எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யாராக இருந்தாலும், இல்லை உங்கள் ஹஸ்பண்டு இந்தியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் விசா கொடுத்த நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி நீங்கள் பண்ணுங்க. ஆனால் ஒரு ஆள் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். யார் விசா கொடுத்தாங்களோ அவங்க சவுதி அரேபியாவுக்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் 180 நாள் வரையும் நீங்கள் உங்கள் இக்காமாவை ரினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே எக்ஸிட் ரீஎன்ட்ரி லீவ் முடிஞ்சோடனே சவுதி அரேபியாவுக்குள்ளே கூப்பிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இப்போ 7 நாளில் உங்களுக்கு இக்காம முடிய போகுது அப்படின்னா, நீங்கள் ரினியூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு எவ்வளோ ஃபீஸோ அந்த ஃபீஸை சவுதியில் உள்ளவங்க கட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இக்காம ரினியூ ஆகிடும். நீங்கள் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படிமாரி இந்த அப்டேட் சொல்லியிருக்கு. இது இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், நான் ஊருக்கு போயிட்டேன் வேலை பார்க்க, நான் ஊருக்கு லீவுக்கு போயிட்டேன் எக்ஸிட் ரீஎன்ட்ரியில், என் இக்காம முடிய போகுது, அப்போ என் கஃபீலோ இல்லை என் கம்பெனியோ ரினியூ பண்ண முடியுமானா முடியாது. அப்போ நீங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்துடணும், அப்போ தான் உங்கள் கம்பெனியும் உங்கள் கஃபீலோ பண்ண முடியும். சில கம்பெனி சில கஃபீலு கூட அதை பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்க, இல்லை 2ஆம் நம்பர் கொடுத்து பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ரூல் படி சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்துடணும். இது ஜஸ்ட்டு ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டோ விசிட்டிங் விசாவில் இக்காமாவில் அதாவது பர்மனன்ட் இக்காமாவில் அவங்க ரீஎன்ட்ரியில் போயிட்டு அவங்களுக்கு தான் ரினியூல் பண்ணணும். அப்போ கூட யார் விசா கொடுத்தோமோ அவங்க சவுதிக்குள்ளே இருக்கணும் அப்படிமாரி இந்த அப்டேட் கொடுத்துருக்கு. இது எப்படி அப்படின்னா, அப்சரில் லாகின் பண்ணிவிட்டு அதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எலக்ட்ரிக்கலாக விசா ரினியூவல் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கான ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்சருக்குள்ளே ரினியூ பண்ணிக்கலாம். முக்கியமும் அதே ப்ரொசீஜர் தான் அப்படிமாரி அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது கம்பெனி ஒர்க்கருக்கு இல்லை சவுதி அரேபியா வேலை செய்கிற எந்த தொழிலாளருக்கும் கிடையாது, அவங்க பண்ண முடியாது. அதுக்கு இந்த நாட்டுக்குள்ளே வந்துடணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான்
அவங்க இந்தியாவில் இருந்தால் கூட நம்ம இங்கேருந்து இக்காம ரினியூ பண்ண முடியும், லீவையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அதுக்கான ஃபீஸும் நம்ம கட்டணும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அப்படின்னு நம்புகிறேன். ஒரு வேளை விசிட்டிங் விசாவில் உங்கள் ஃபேமிலி வெளியில் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ரினியூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரினியூல் ஆகும் அப்படிமாரி ஜவஹர் தரப்புலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் ஐடி, இன்னொன்று ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லுவோம். இல்லைன்னா யார்ட்டாவது கேட்டாவது நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.